ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு இன்றைக்கி குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பழம்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் என்னென்ன பழம்னு சொல்லிட்டு. என்னென்ன பழம்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் 2-3 வெரைட்டி, சப்போட்டா, பேரிக்காய், அப்புறம் ஈச்சம்பழம் நாங்கள் சொல்லுவோம். அதோட பழம் பேர் வந்து பேரிச்சம்பழம், நாங்கள் வந்து ஈச்சம்பழம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்புறம் ரம்புட்டான், நாவல் பழம், பலாப்பழம், அதுக்கப்புறம் வேறு என்ன, அந்த சைடு வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தான் கோசப்பழம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாமே இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேலாச்சு. நல்லா ஓரளவுக்கு இருந்துச்சு சேலு. ஸோ வந்து நாங்கள் போகிற இந்த சந்தை பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி புதன்கிழமை வார சந்தைங்க. வாரம் தவறாமல் கண்டிப்பாக வந்துடுவோம். அம்மா வந்து வாரத்தில் 7 நாளில் 6 நாள் சந்தை ஒரு ஊருக்கு போவாங்க. அதில் மெயின் வந்து இங்கே புதன்கிழமை சந்தை தாங்க. எல்லா சந்தைகளை விட எனக்கு தெரிஞ்சு புதன்கிழமை சந்தையில் வந்து சேல் நல்லா இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே சேல் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சைடு வரவங்க அம்மா கடையில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குங்க. ஒரு 10-5 அம்மா கண்டிப்பாக கம்மி பண்ணி போட்டு தருவாங்க. அதே மாதிரி மற்ற கடைகளில் வந்து 100-50 கிராம் எச்சு போடுவாங்க, எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் எங்கள் கிட்ட வாங்குற ரெகுலர் கஸ்டமருக்கு கண்டிப்பாக ஒரு 50 கிராம் 100 கிராம் எச்சா தான் நாங்கள் போட்டு கொடுப்போம். ஸோ நாங்கள் எல்லாருமே அப்படி தாங்க, ரெகுலராக வாங்குறவங்கிட்ட வந்துட்டு நாங்கள் அந்தளவுக்கு வந்து கலராலாம் இருக்க மாட்டோம். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும், நீங்களும் பார்க்கலாம். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் போடுவேன். ஸோ இதில் என்னமா எங்களுக்கு யூஸ் இருக்குது நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்தமாதிரி நாங்கள் புதன்கிழமையிலேருந்து இந்தமாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போடுறோம். அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ மற்ற கடைகளில் விட வாங்கும்போது அதிகமாக இருக்கும் ப்ரைஸு. ஸோ சந்தையில் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பழம், பார்த்துக்கோங்க. பாய்.